ஸோ இன்னைக்கு வந்து தீபாவளி செலிப்ரேஷனுக்காக வெளியே ஃபேமிலியோட போறோம், அவ்வளவுதான். ஹே அம்மா, அம்மா எப்படி சாமி இருக்கு? நம்ம கரிகாலம் ஜாலியா நின்னுகிட்டு இருக்கேன். வந்து நம்ம கார் வாங்கி கார் விளாக்ஸ்க்கு மாறணும் அப்படிங்கறது தான் கிட்டத்தட்ட 6 மாசம் ஆசை. அது உங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி சொல்லிடுறேன். டைமுக்கு இல்ல, என்டர்டைன்மெண்ட், உங்க சந்தோஷத்துக்கு நான் கேரண்டி சொல்லிடுறேன். எப்பயுமே இந்த மாரண்டல்ல இந்த 4 ரோடு மட்டும் பிடிச்சா இது வந்து பாத்தீங்கன்னா கேரளா மாதிரியே இருக்கும். அதே அழகா ஒரு பிரிட்ஜி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சப்பள்ளி டேம் ஒரு மாசம் கழிச்சு வந்தோம்னா இந்த ஏரியா செம்மையா இருக்கும். 2 பக்கமும் வயல். நல்லா இருக்கு. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி. ஸோ தீபாவளிக்காக கொஞ்சம் ஃபேமிலி அப்படியே வெளியே போகலான்னு பிளான் பண்ணி இப்போ கிளம்பியிருக்கோம். குட்டீஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பொறுத்த வரைக்கும் பண்டிகை அப்படின்னா அது குடும்பத்தோட அப்படிங்கிறது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸு மற்ற எல்லாரோடையும் நம்ம எல்லா நேரமும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஃபேமிலியோட இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். பாய் காமிக்கிறியா? இவங்க தான் பார்த்தீங்கன்னா அடாவடி தனு. நீங்க சிவன்யா? சிங்கக்குட்டி சிவன்யா. சொல்லிடு. சிவன்யா சத்தமா இன்னொரு மாதிரி சொல்லிடு. சொல்லு. சாட்ட பாப்பா இல்ல, சேட்ட பாப்பா. சோ இப்படிதான் எல்லாருமே கிளம்பிட்டோம். ஏய் லோகே, ஏடா சிரி, சந்தோஷமா சிரிடா, நல்லா இன்னும் நல்லா சிரிடா வாய் விட்டு. பாட்டி வரீங்களா கார்ல? வரலையா? ஏன் பாட்டி? உடம்பு சரியில்லை. புஷ்பாம்மா, புஷ்பாம்மா, ஹே அம்மா, பயந்துட்டேன். எங்க மூஞ்ச காமி. அம்மா எப்படி சாமி இருக்கு? ஏய் நீ ஐஸ் சிஸ்டம் பத்தி உங்க அம்மாளுக்கு பொழைச்சுக்கோ பாப்பா. உண்மையிலே உங்க அம்மா சூப்பரா இருக்குதாப்பா? அவதான் வாயாடி. கைஸ், இந்த லேடிஸ் ரெடியா வருது இருக்குல்ல. லேடிஸ் மட்டும் ரெடி ஆகணும் இல்ல, லேடிஸ் வந்து அவங்க பிள்ளைங்க எல்லாம் ரெடி ஆகணும். துண்டு எல்லாத்தையும் காய வச்சுட்டு ரெடி ஆகணும். லேடிஸ் அப்படியே ஆம்பளைங்க மாதிரி குளிச்சுட்டு உடனே நல்லா அப்பா ஃபெமினிஸ்ட் போதும் ஃபெமினிஸ்ட் போதும். எந்த பிளானும் இல்ல. கார்ல ஏறிட்டு எங்க போறோங்கிறத அப்டேட் பண்றேன். ஸோ இன்னைக்கு வந்து தீபாவளி செலிப்ரேஷனுக்காக வெளியே ஃபேமிலியோட போறோம், அவ்வளவுதான். எதுக்காக போறோம்னு கூட தெரியாது, எங்க போறோம்னு தெரியாது. இதெல்லாம் அப்படி அடுத்தடுத்து அப்டேட் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாரண்டல்லின்னு எங்க ஒய்ஃபோட அப்பா வீடு, அதாவது மாமனார் வீடு, அங்கதான் இருக்கும். இதெல்லாம் உங்களோட கோழி பண்ணை. இப்போதான் கோழிக்கு தீவனெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அழகா பாருங்க நிழல்ல நம்ம கரிகாலன் ஜாலியா நின்றுகிட்டு இருக்கான். ஸோ கரிகாலன் வந்து பல விஷயங்களை சுமந்து நிற்கிறான். அதில் இதுவும் ஒன்று. நம்ம தமிழர்கள் வந்து ரொம்ப பழமையான ஒரு இனம் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காக சேர சோழ பாண்டியர்களை வச்சு ஒரு அடையாளம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. சத்தியபுத்திரர் அதியமான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. அது இன்னொரு நாள் நான் ஒரு காணொலியில் விரிவாக சொல்கிறேன். இவரோட பேர் கரிகாலன், கரிகால சோழன். ஸோ அவர் ஏன் இந்த காருக்கு பேராக வச்சோம் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து சொல்கிறேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு தமிழர் இன அடையாளம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து சமத்துவத்தை இந்த உலகத்துக்கு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நமக்கு இந்த வரிகளில் தான் அடையாளப்படுத்தப்படுது. ஸோ அதனால் இந்த வரிகளை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஆமாவா? நான் மிகப்பெரிய சிவபக்தன். கொடுப்பதற்கு சிவன் இருக்கையில் தடுப்பதற்கு எவன் இருக்கிறான். இந்த மலைக்காட்டு ராஜாங்கிற பேரை குறைஞ்சது தமிழ்நாட்டில் ஒரு மொத்தமாக நமக்கு எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் சேர்த்து 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இதில் தான் இன்றைக்கி இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் பஞ்சப்பள்ளி அப்படின்னு ஒரு டேம் இருக்குது. அங்கே போயிட்டு மீன் சாப்பிட்டு வரலான்னு ஒரு பிளானு. ஸோ நம்ம கரிகாலனோட மொதல் விளாக் இது. அதனால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் நான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டு ஜனவரியில். அதில் வந்து பைக் ஓட்டுறது நிறுத்திட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு மிகப்பெரிய பைக் ரைடரு. வந்து நம்ம கார் வாங்கி கார் விளாக்ஸ்க்கு மாறணும் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆசை. அது இன்னைக்கு தான் அதுக்கான நேரம் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு தான் கேமரா செட்டப்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சிருக்கோம்.
ஏறுங்க நீ தான் ஃபன் பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிற. சொல்லிடு உங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி சொல்லிடு. டைமுக்கு இல்ல என்டர்டைன்மெண்ட். சரி சரி உங்க சந்தோஷத்துக்கு நான் கேரண்டி சொல்லிடு. உங்க சந்தோஷத்துக்கு நான் கேரண்டி. ஆமா எங்க ஃபேமிலி விளாக்ஸ் வந்து கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கும். ஃபன்னா இருக்கோ இல்லையோ எங்களுக்கு ஃபன்னா இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்றது இந்த எபிசோட் முடியும் போது சொல்லுங்க. இந்த சிவன்யா வந்து பாத்தீங்கன்னா நடுவுல எப்பவுமே நின்று இருக்கால, அவ வந்து பாத்தீங்கன்னா இந்த வடிவேல் ஒரு படத்துல இதுல நின்று வருவான் பாத்தீங்களா, கை பிடிக்காம பஸ்ல. சோ அந்த மாதிரிதான் சிவன்யா எந்த ட்ரிப்பு போனாலும் சரி தமிழ்நாட்டுல இங்கதான் நின்று வரும். பிரேக் அடிச்சா பறந்து போய் அடிச்சிருவோம். நீங்களும் தான் தமிழ்நாட்டோட ஒரு ஆபத்தான சாலையில போறோம். ஏன் அப்படி சொல்றேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரியும். நாம இப்ப பஞ்சப்பள்ளி போறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிக்கமாரன் இல்லையாச்சு. ஆமா இந்த ஏரியாவே ஒரு வித்தியாசமா இருக்குங்க. ஒரு கேரளா மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் இருக்கும், கேரளா மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்ம போற இந்த பஞ்சப்பள்ளி ரூட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கேரளா மாதிரி தான் இருக்கும். நம்ம எக்ஸ்போர்ட் ஸ்கோடா வருது, BMW மாதிரி இருக்கு பாக்க. நேரா போய் ஒரு கட் அடிக்கும். BMW தான் வச்சு நான் கூட ஸ்கோடான்னு நினைச்சேன். BMW தான் நேரா போய் கட் அடிக்கணும். இங்க இருந்து பாருங்க எல்லா ஊர்லயும் ஒரு கிரௌடான ஏரியா இந்த உலகத்துல இருக்கும்னா அது இந்த ஏரியாவா தான் இருக்கும். பச்சை லைட் என்னன்னு தெரியல உங்களுக்கு. ஷாப், பச்சை ஷாப், 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குற ஷாப். இந்த வண்டி ஏறிக்கல பாருங்க. நம்ம அண்ணன் எப்படி பைக் கட் அடிச்சாரு. இது ஒரு கெத்துன்னு நினைச்சுக்கிறீங்க பசங்களா? நான் சொல்றேன் அப்படிதாங்க வந்தான் புல்லட்ல. மேல ஏறின்னு வந்தான்பா நமக்கு. நாங்க வந்து அப்படியே ஏறிட்டு போனோம் புல்லட்ல. ஆரம்பிச்சிருச்சு இங்கே. சத்தியமா இந்த டிராபிக் முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. திரும்பி நாங்க ஆல்டர்னேட்டிவ் ரூட்ல தான் வர போறோம். இந்த ரூட்ல வர போறது இல்ல. எப்பயுமே இந்த மாரண்டல்ல இந்த 4 ரோடு மட்டும் இப்படிதான். நீ என்ன எத்தனை வருஷமா பாக்குற நீ? இவன் இப்படிதான் ஓவர் ஆக்டிங் பண்ணுவா. ஒத்துக்காதீங்க. நானே ஹைப் பண்ணுவேன் எல்லாத்தையும். இவன் எனக்கு மேல பயங்கரமா ஹைப் பண்ணுவா. அதனால கட்டுக்காதீங்க. ஸோ சீரியஸ்லி பாருங்க வேர்த்து ஊத்திடுச்சு கிட்டத்தட்ட. ஆனா போலீஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரு மணி நேரம். கிட்டத்தட்ட நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேரை நம்ம இங்க மீட் பண்ணோம். அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 100ல ஒரு 25 பேர் 30 பேர் நம்மள தெரிஞ்சவங்க ஃபாலோவர்ஸா இருந்தாங்க. அது ஒரு விதத்துல ஹாப்பி. ஸோ கடைசியில இது மலைக்காடு ராஜா ஃபேமிலி விளாக்னு வச்சது கரெக்டா போச்சு. இப்போ என் மச்சான் தான் வண்டி ஓட்டுறான். இது வந்து பாத்தீங்கன்னா கேரளா மாதிரியே இருக்கும். இதுக்கு நடுவில் நிறைய இடங்கள் வந்து பஞ்சவள்ளி டேம் இப்ப திறந்து விட்டதுனால தண்ணி போகும். ஸோ அதெல்லாம் அப்படியே ஒரு நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் இந்த பக்கம் வந்தோம். சாமனூர் கூட்டு ரோடா? ஸோ இது வந்து பாருங்க அப்படியே இந்த ஏரியாவை மட்டும் பாருங்க. அப்படியே அழகா ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் கீழே இப்ப தண்ணி போயிட்டு இருக்கு பஞ்சவள்ளி டேம் திறந்ததுனால. அழகான ஒரு பிரிட்ஜ், சிறப்பு போகுது. இங்க பாருங்க இந்த பக்கம் கேரளா மாதிரி தென்னை மரம், அப்படியே ஒரு அழகான மலை. வாவ் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த ஒரு இயற்கைக்காக தான் இப்ப இந்த ரூட்டையே நாங்க ட்ரை பண்ணோம். அவ்வளவு டிராபிக்கை தாண்டி. அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ நிறைய அழகான கிராமங்களை கடந்து தான் நம்ம இதுல போவோம். இந்த ஊர் பேர் என்ன? இந்த ஊர் தான் பஞ்சப்பள்ளி. பஞ்சப்பள்ளி இல்ல, பஞ்சப்பள்ளி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சப்பள்ளி டேம் இந்த இடம் தருமபுரியில வந்து ஒரு முக்கியமான நீர்த்தேக்கம் இது. ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு தருமபுரியில இயற்கையான சூழல் நிறைஞ்ச ஒரு இடத்துல ஒரு நீர்த்தேக்கம்னா அது வந்து இந்த பஞ்சப்பள்ளி சொல்லலாம். ஸோ பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுவும் இந்த கரெக்டா இப்ப பஞ்சப்பள்ளி நம்ம உள்ள வந்துட்டோம். இங்க இருந்து இந்த போலீஸ் செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். அதை தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் ஓபன் ஆகும். அது வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். 2 பக்கமும் விவசாயம் பண்ணி தான் ட்ரோன் பறக்கொட்டு 2 ஷாட் போட்டோம்னா மில்லியன் தான். மீன் கடை இருக்கும், கல் மீன். அப்படின்னு சாப்பிட்டு போகலாம். இன்னும் 1 மாசம் கழிச்சு வந்தோம்னா இந்த ஏரியா செம்மையா இருக்கும். 2 பக்கமும் வயல். பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்களோட குடியிருப்புங்க.
இப்போ பஞ்சப்பள்ளி டேம் பக்கம் வந்துட்டோம். அப்பா மேலேயே க்ரௌட் அதிகமாக இருக்கும் போலயே. இன்னைக்கு ஒரு மதகு மட்டும் ஓப்பனில் இருக்குங்க. கிட்டத்தட்ட 2 மதகு தான். 3 வச்சு 3 இருக்கு. நீனே போய் வேலை தண்ணி ஒரு இதில் மட்டும் இருக்கு. ஆமா, சப்ஸ்கிரைபர்லாம் இங்க நிறைய பேர் இருக்காங்க. கட் பண்ணி போலாம். இந்த இதில் இருக்கு. அப்படி இப்படி ஏற்றி விட்டுருந்துச்சு. தேவனா நம்ம மூவ் பண்ணி விட்டுக்கலாம். சானு பாய் ம் நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. எப்படி இருக்கு உனக்கு? அது தவிர வேறு எதுவும் தெரியாது தானே? சதேஷ், இங்கே பஞ்சப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் நிறுத்தினோம். மீன் குழம்பு சாப்பாடு நல்லாயிருக்கு. கைஸ், உண்மையிலே வந்து சரியான சாப்பாடு. ஆக்சுவலாக நாங்கள் இந்த தீபாவளிக்கு பிளான் பண்ண மெயின் விஷயத்தில் ஒன்று இந்த மீன் குழம்பு சாப்பிடணும்னு சொல்லிட்டு பஞ்சப்பள்ளி டேம் பக்கம் வந்தீங்க அப்படின்னா எம்பி ஃபிஷ் ஸ்டால். இந்த எம்பி ஃபிஷ் ஸ்டாலை வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. வறுவல் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வறுவலுமே நல்ல ஸ்டஃப் ஆகி சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இது மீன் குழம்பு சாப்பாடுமே பெட்டராக தான் இருந்துச்சு. எனக்கு நல்லா இருந்தது. ஓவரால் குட் ஃபுட். ஸோ இந்த தீபாவளி வந்து ஒரு ஒரு அழகான ஃபுட்டோட இப்போதைக்கு இதாக இருக்கு. அடுத்து இப்போ பட்டாசு வாங்கிட்டு போய் வெடிக்க போறோம். அண்ட் இந்த விளாக் இதோட முடிக்கிறோம். டைராட்டியா சாப்பிட்டு எப்படி சொல்லுவாங்க. நீங்களும் நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி. நீங்களும் நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. அண்ட் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பட் மறக்காம இந்த மாதிரி கார் ரிலேட்டட் டிராவல், உங்களுக்கும் கார் டிராவல் ஃபேமிலி இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம குடும்பம். ஸோ இனிமே இந்த குடும்பத்தோட நீங்க பயணிக்க போறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பத்திரமா பட்டாசு வெடிங்க. பத்திரமா வெடிங்க. ஸோ பத்திரமா பட்டாசு வெடிக்கணுமா? தனு சொல்றாங்க, பத்திரமா பட்டாசு வெடிங்க. லவ் யூ ஆல் கைஸ்.